கார்த்திக் தீபா சீரியலில் வேறு லெவல் எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மீனாட்சி கிட்ட வந்து வசமாக சிக்கிட்டாங்க நம்ம டூப்ளிகேட் பல்லவி. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. மொத்த குடும்பமும் வந்து ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து நாச்சியர்கிட்ட வந்து தங்க விலை ஏறிக்கிட்டே போகுது, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னோன்னா, அது ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணது தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிரிக்கெட் வேர்ல்டு கப்லாம் நடந்த என்னால் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்க தான் செய்யும்னு கார்த்தி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து ஐஸ்வர்யா வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கப்போ வந்து இந்த காஃபி பிளேட்டை வந்து நீயே வந்து கொடு அப்படின்னு. ஏன்க்கா அப்படின்னா, நான் சொன்ன ஒரு காரணம் இருக்கும், நீயே வந்து கார்த்திக்லேருந்து எல்லாருக்கும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்துடுறாங்க. ஐஸ்வர்யா வந்தோன்னா கரெக்டாக வந்து ஏம்மா காஃபி எடுத்துகிட்டு வரலையா அப்படின்னோன்னா, இல்லை நான் காஃபி எடுத்துகிட்டு வரலான்னு தான் இருந்தேன், அங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க, வந்துடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு வராங்க நம்ம டூப்ளிகேட் பல்லவி. எடுத்துகிட்டு வந்து கார்த்திகிலேருந்து எல்லாருக்கும் காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இதை வந்து மீனாட்சியும் தீபாவும் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு செம கோவம் ஆகிடுறாங்க நம்ம தீபா. காஃபி எடுத்து கொடுத்து முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பல்லவி கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க, உன் ஃபேமிலிலாம் என்னம்மா பண்ணுது அப்படின்னோன்னா, இல்லை ஃபேமிலிலாம் கிடையாது, நான் சும்மா கொஞ்சோண்டு காசுக்காக வந்து ரூபஸ்ரீ கிட்ட பாடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, வேணா உங்கள் மொத்த குடும்பத்தையும் இங்கே அழைச்சிட்டு வந்து இங்கேயே தங்கிக்கங்க, பக்கத்தில் கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னோன்னா செம கடுப்பாயிடுறாங்க நம்ம தீபா. என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னோன்னா, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னா, நீ இப்போ இந்த ஒரு பாட்டை மட்டும் பாடுமா, உன் வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு காஃபி பிளேட்டை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. தீபா மடக்கி பிடிச்சிடுறாங்க. கண்ணா பண்ணான்னு கேட்குறாங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னா, இல்லைக்கா அத்தை மாமாவுக்கு. என்னது அத்தை மாமா, என்னை கொஞ்சம் முழுசாக பேச விடுங்க. அத்தை மாமாவுக்கு வந்து ஐஸ்வர்யா தான் காஃபி போட்டு கொடு அப்படின்னு சொன்னால், அதனால தான் கொடுக்க வந்தேன் அப்படின்னோன்னா, அவங்க உங்களை பற்றி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க, எதுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படின்னோன்னே, என்னென்னு நினச்சிக்கிட்டு இருக்க, நீ பேசுகிறதெல்லாம் எதுவுமே சரியில்லையே அப்படின்னோன்னா, கார்த்திக் எதுக்கு நீ வந்து காஃபிலாம் போட்டு கொடுக்குற, வந்த வேலையை மட்டும் பாடிட்டு போயிட்டுரு, இல்லைன்னு வச்சுக்க அவ்வளோதான் சொல்கிறேன்னா, எனக்கு தெரியுங்க்கா நீங்கள் என்ன சம்மதமும் இல்லாமல் தப்பு தப்பாலாம் யோசிக்கிறீங்க, நான் வேணால் வேறு போயிட்டுமா வெளியில் அப்படின்னு கேட்டோன்னே, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லாத விஷயத்தில் தலையிடுற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு போயிடுறேன். அவகிட்ட தப்பிச்சு வரதுக்குள்ளே போரும் ஆயிடுச்சு ஐஸ்வர்யாக்கா. அவள் என்ன சும்மாவா கொஞ்சம் நெஞ்சமாக பேசினா, நல்ல வேலை உங்களை பற்றி வந்து 2 வார்த்தை தப்பாக பேசணுன்னு தான் அவள் கோவமே தணிஞ்சிச்சு, எதுக்கும் அவளை நம்பாத, ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து கார்த்தி வந்து ரூமுக்கு வராங்க. வர்றப்போ வந்து தீபா செம கோவத்தில் இருக்காங்கன்னு சொல்லலாம். கார்த்திகிட்ட வந்து சண்டை போடுறாங்க செல்லம்மா. சார் காஃபி நல்லா இருந்துச்சா அப்படின்னா, நல்லா இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போகிறாங்க. ஹலோ, நான் இங்கே கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் மட்டும் என்ன கோவமாக அந்த பக்கம் போயிட்டுருக்கீங்க, பதிலாக சொல்லுங்கள், இந்த பக்கம் திரும்பி வாங்க இங்கே அப்படின்னோன்னே, என்னங்க மிரட்டுறீங்க அப்படின்னோன்னே, நான் எங்கே சார் மிரட்டுறேன், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் அப்படியே போனால் எப்படி, அதை கேட்க தான் செய்வோம் அப்படின்னோன்னே, சரி என்ன விஷயம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, காஃபி நல்லா இருந்துச்சான்னு கேட்டேன்ல, சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா, என்னங்க லைட்டாக புகை வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு தீபா வந்து சொல்கிறாங்க. ஆமாம் இருக்கும் காஃபி, ஏன் நாங்கள் போட்ட காஃபிலாம் வந்து நல்லா இருக்காதா, அப்போல்லாம் எதுவுமே சொல்லலை, நீங்கள் வந்து அவள் கொடுத்தோன்னே வந்து வாங்கி குடிக்கிறீங்க, இதெல்லாம் என்ன நியாயம் அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம் அவள் எப்போ கிளம்பி போவா, நாளைக்கே ரெக்கார்டிங் முடிச்சுட்டு போயிடுவான்ல, புதன்கிழமை நாளைக்கு தானே அப்படின்னா, நாளைக்கே ரெக்கார்டிங்கு, நான் என்னமோ ஒரு வாரம் கழிச்சு இருக்கும்னு நினச்சேன் அப்படின்னோன்னே, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அவளை வந்து இங்கேயே தங்க வச்சிடலான்னு பார்த்தீங்களா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, மரியாதையாக அவளை வந்து நாளைக்கு வந்து ஸ்டூடியோவில் பாடி முடிச்சுட்டு அங்கேருந்தே ஒரு பஸ் ஏற்றி விட்டுருங்க சொல்லிட்டேன், அவள் மறுபடியெல்லாம் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னோடனே, இல்லை வழக்கமாக புகை வரலன்னு சொன்னீங்க, அனலே அடிக்குது பாருங்கள் என்கிட்டக்க, எனக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து சார்னு கூப்பிட்றதோட இப்போ என் செல்லமாக கோச்சிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி இந்த பக்கம் திரும்பி சிரிச்சிட்டு செம க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். 2 பேர் சீன் சண்டை போட்டது. கார்த்திக் கீழே இறங்கி வந்துடுறாங்க. அப்போன்னு பார்த்து ஐஸ்வர்யா வந்து பேசிகிட்டு இருக்காங்க மறுபடியும், இங்கே பாரு என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, நீங்கள் காசே கொடுக்கல, வந்து அதுக்குள்ளே வந்து என்னை வந்து நாளைக்கு கச்சேரி இருக்குது, நான் எப்படி சமாளிக்க போகிறேன், பாட்டு பாடுறதுக்கு காசு வேணுமா அப்படின்னோடனே, பாட்டு பாடுறதுக்கு உனக்கு காசு இல்லை, அங்கேருந்து எஸ்கே பாடுறதுக்கு தான் காசு அப்படின்னு சொன்னோன்னே, சரி எதுவாக வேணாலும் இருக்கட்டும், எனக்கு வந்து நீங்கள் எப்போ காசு கொடுப்பீங்க அப்படின்னா, காசெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை இந்த ஐஸ்வர்யாவுக்கு, முக்கியமான விஷயம் என்னென்னா நீ வந்து பாடக்கூடாது, அங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா, சரி அதுக்கு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு. விட்டா நீ எல்லாத்துக்கும் காசு வாங்கிட்டு ஐடியா மட்டும் கேட்பியா, அதெல்லாம் கிடையாது, நீயே ஒரு ஐடியா பண்ணிக்க, நீ ஆஃபீஸ் போயிட்டு அங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறேங்கிறது தான் பிளானே, அது உன்னோட பிரச்சனை, என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க, அப்போது இதெல்லாம் நியாயமா அப்படின்னோடனே, ஆமாம் அங்கே காசு வாங்குறல்ல, அப்போ நீ தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி உன்னால் முடியும்னா சொல்லிடு, இல்லை முடியாதுன்னா இப்போயே சொல்லிடு அப்படின்னா, இவ்வளோ தூரம் வந்து நடிச்சுட்டு அப்புறம் முடியாதுன்னு வேறு சொல்ல போகிறேன்னா, முடியும், ஆனால் காசை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவீங்களே, எப்போ பார்த்தாலும் காசுங்க, அதை நான் உனக்கு கொடுக்க வேண்டிய காசை கரெக்டாக கொடுத்துருவோம், ஒருவேளை நீ மாட்டினேன்னு வச்சுக்கோங்க, என் பேரையும் சிதம்பரம் பேரையும் வந்து இழுத்து விடக்கூடாது, அப்படி இழுத்து விட்டேன்னா உன்னை வேறு மாதிரி நாங்கள் டீல் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரூபஸ்ரீயும் ஃபோன் பண்ணுறாங்க, என்ன இது எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டியா அப்படின்னோன்னா, நாளைக்கு கச்சேரிக்கு அப்படின்னோன்னா, எல்லாம் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில்
சமயத்தில் கார்த்தி இந்த பக்கம் ஃபோனில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ராஜா கிட்ட. நாளைக்கு கச்சேரி இருக்குடா அப்படின்னு. ஓ நாளைக்கு தான் கச்சேரி இருக்கா அப்படின்னு கார்த்திக் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. விளையாடாத மாப்பிள்ள, நாளைக்கு கச்சேரி இருக்குது, நீ எங்கே போயிட்டுருக்க, எதுவுமே சொல்ல மாட்டேற, பல்லவியை கண்டுபிடிக்கவே இல்லையா அப்படின்னா. அதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சுன்னா சொல்லவே இல்லை அப்படின்னோடனே. சும்மா உன்னை டென்ஷன் பண்ணுறது எனக்கு ஒரு சந்தோஷம் தான் அப்படின்னோடனே. இல்லை நீ வந்து ஆஃபீஸ்க்கு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நாளைக்கு ரெக்கார்டிங் இருக்குது, நீ செக் பண்ணிக்க அப்படின்னோடனே. அதெல்லாம் நீ பார்த்துக்க, நான் அப்புறமேட்டுக்கு வரேன், நான் முக்கியமான வேலையாக வெளில வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே. அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ரூபஸ்ரீ வந்து பல்லவி கிட்ட டூப்ளிகேட் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத வந்து கரெக்டாக மீனாட்சி கேட்டுடுறாங்க. கேட்ட வேகத்துக்கு அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க நம்ம மீனாட்சி. அடி வெளுத்தெடுக்க போகிறாங்கன்னே சொல்லலாம் மீனாட்சி.